சில பேரை பார்த்தோம் அப்படின்னா, எதிர்ப்பை பார்த்தாலே அவ்வளவுதான், அவர்கள் கலங்கி போவார்கள். அடுத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள், எதையும் முயற்சி செய்ய மாட்டார்கள், அப்படியே ஓரமாக உட்கார்ந்து விடுவார்கள். அந்த அந்த காரியத்தில் வெற்றி பெற மாட்டார்கள், அதை ஜெயமாய் செய்து முடிக்க மாட்டார்கள். ஐயோ, இந்த காரியம் இப்படி இவங்கெல்லாம் எதிர்த்துட்டாங்களே, இப்படி எதிர்ப்பு வந்துருச்சே, நான் எப்படி இது பண்ண போறேன் என்று சொல்லி அந்த காரியத்தை முன்னெடுத்து செல்ல மாட்டார்கள். என்னாகும் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக நீங்கள் யுத்தம் பண்ணும் பொழுது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அதாவது அதற்கு முன்பதாக பல்வேறு விதமான காரியங்களை சொல்லுகிறார். ஒரு தடவை முழங்குவது, 2 தடவை முழங்குவது, பெருந்தொனியாய் முழங்குவது என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்கும் வித்தியாச வகையான ஒரு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், வித்தியாசம் காண்பிப்பதற்காக. அப்பொழுது சொல்லுகிறார், பெருந்தொனியாய் நீங்கள் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்கள் ஆகி ரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சத்துரு எதிர்க்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது, உங்களுடைய சத்தத்தை சத்துருவுக்கு விரோதமாக அல்ல, தேவனுக்கு நேராக எழுப்புங்கள். எவ்வளவு சப்தமாய் அவரை அழைக்க முடியுமோ அவ்வளவு சப்தமிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை கூப்பிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பகைஞன் உங்கள் மீது அதிகாரம் பெற முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் சத்தமிட்டு ஆண்டவரை அழைக்கும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது, ஆண்டவர் நீங்கள் பகைஞரிடத்திலிருந்து நீங்களாகி ரட்சிக்கப்படத்தக்கதாக உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.